ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வாரம் உலகெங்கிலும் நடந்த முக்கியமான சம்பவங்களை இப்போ தெரிந்து கொள்ளலாம். நம்பர் 1, அமெரிக்கன் எலெக்ஷன்ஸில் ட்ரம்புக்கு ஆதரவாக ஈலான் மஸ்க் பிரச்சாரம் செய்தது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் ட்ரம்ப் ரேலி நடந்தபோது அந்த ரேலியில் ஆவா லூயிஸ் என்பவர் என்கிற 26 வயது மாடல் இருந்தார். லூயிஸ், இலான் மஸ்க் முன்னால் ட்ரம்ப் ரேலியில் சிறிது நேரம் கடுமையாக கத்தி கூச்சல் போட்டு மஸ்கின் கவனத்தை தன் மீது ஈர்த்தார். சரியாக ஈலான் மஸ்க் அவளை ரசிக்கும் தருணத்தில் அவள் தன் டாப்பை எடுத்தெறிந்து வெறுங்கை நிலையில் தன் பிரெஸ்ட்ஸை மஸ்குக்கு காண்பித்து ஆச்சரியப்பட வைத்தார். அந்த நிகழ்வை தன் சோஷியல் மீடியாவில் பகிர்ந்தபோது ஈலான் மஸ்க் என் பிரெஸ்ட்ஸ் பார்த்து மெளனமாக சிரித்தார். ஒரு நாள் என்னை தன் குழந்தையின் தாயாக ஆக்கிக் கொள்வாரோ என பேசிக்கொண்டேன் என்று அவர் சிறு அறிக்கையில் கூறினார். வாஸ்தவத்தில் இப்படி எவராக இருந்தாலும் ஒரே நிகழ்ச்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டிருப்பார்கள். ஆனால் லூயிஸ் ஏன் வெளியேற்றப்படவில்லை என்றால், அவள் டிட்ஸ் ஃபார் ட்ரம்ப் எனும் பேரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தன் மார்பகங்களை பளிச்சென்று காண்பித்து நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறாராம். அந்த நிகழ்ச்சிகளில் கிடைக்கும் ஃபண்ட்ஸ் எதையும் ட்ரம்ப்க்கு வழங்கத்தான் இவ்வாறு செய்கிறேன் என்று அவள் தன் சோஷியல் மீடியாவில் போட்டுள்ளார். ஆராதனை பல வகைகள் உண்டு. ஆனால் லூயிஸ் உடைய இந்த ஆதரவு மற்றொரு லெவல்ல இருக்கிறது. நம்பர் 2, இங்கிலீஷ் ஹெரிடேஜ் என்று அழைக்கப்படும் யூகேயைச் சேர்ந்த ஒரு சேரிட்டி குரூப் உள்ளது. இவர்கள் நூற்றுக்கணக்கான ஹிஸ்டரிக்கல் மான்யூமெண்ட்ஸ், பில்டிங்ஸ் அண்ட் சைட்ஸ் ஆகியவற்றை பாதுகாக்கும் ஒரு NGO. இங்கிலாந்திலுள்ள ஒரு பழமை வாய்ந்த கட்டடமான டியூடர் ப்ராப்பர்ட்டியின் சுவற்றில் விச்சி மார்க்ஸ் காணப்பட்டுள்ளதாக அவர்களது குழு கண்டறிந்துள்ளனர். இவ்வடையாளங்களை அப்போட்ரோபேக் சிம்பிள்ஸ் எனவும் அழைக்கிறார்கள். இவை நெகட்டிவ் எனர்ஜி இலிருந்து பாதுகாக்கும் வரலாற்று சின்னங்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். மொத்தம் 2 ஆண்டுகளாக இந்த மிகப்பெரிய கட்டடத்துல 20 பழமையான ஸ்கல்ப்டிங்ஸை மேப்பிங் பண்ணிருக்கிறார்கள். ஆனால் அந்த 2 ஆண்டுகள் முழுவதும் இந்த மார்க்ஸ் அங்கேயே இருந்தும் எவரும் கவனிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் விச்சஸ் பயன்படுத்தும் இந்த மாயவடை அடையாளங்களை கண்டுபிடித்தார்கள். டீமன்ஸை சிறைப்பிடிக்கும் ஹெக்ஸாஃபாயில் எனப்படும் புதையலும் அங்கே மீண்டும் ரசிக்கப்பட்டுள்ளது. இதே டியூடர் ப்ராப்பர்ட்டிக்கு 1826ஆம் ஆண்டு வில்லியம் ஹிக்மன் என்பவர் உரிமையாளர். அவர் மீது ஒரு சாபம் உள்ளதாகவும் அந்த கட்டடத்தில் சில குறிப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றது. அதாவது அவரது பெயரை புரட்டி ரிவர்ஸ் எழுதியுள்ளனர். பழமையான நம்பிக்கைகள் படி இப்படியாக பெயரை மக்களுக்கு தலைகீழாக எழுதியால் அவர்களை சாபமிட்டதற்கு சமமானது என்ற தத்துவம் உண்டு என்பதாம். நம்பர் 3, யுனைடெட் ஸ்டேட்ஸில் உள்ள ஒரு டிராவல் போட்டோகிராஃபர் கான்சஸ் பிரைவேட் ஏர்போர்ட் இல் படங்கள் எடுத்து கொண்டிருந்த போது தவறுதலாக ஏரோப்ளேன் ப்ரொப்பெல்லர் இறக்கை மோதி உயிரிழந்தார். அவருடைய பெயர் அமாண்டா கேலக், வயது 37. அவருக்கு டிராவல் போட்டோகிராஃபியில் மிகுந்த அனுபவம் உண்டு. கான்சஸில் ஏர் கேபிட்டல் டிராப் ஜோன் என்று சொல்லப்படும் ஒரு ஸ்கைடைவிங் கம்பெனி உள்ளது. அந்த நிறுவனம் அமாண்டாவை அணுகி தங்களது ஸ்கைடைவர்ஸ் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கும் வேளையில் புகைப்படங்கள் எடுக்க வேண்டுமென ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தது. ஒரு செட்டான ஸ்கைடைவர்ஸ் என் படங்களை எடுத்துவிட்டு மீண்டும் ஏர்போர்ட்க்கு திரும்பிய பின் இன்னொரு செட்டான ஸ்கைடைவர்ஸ் ஏறிக்கொண்டிருக்கும் சமயத்தில் தவறுதலாக இயக்கத் தொடக்கம் எடுத்தபடி இருந்த ஏரோப்ளேன் ப்ரொப்பெல்லர் நன் அருகே ஒரு அடியை பின்புறம் வைத்துள்ளார். ஆனால் அது அவரை மோதி சென்றது. உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாலும் அவர் அப்போதே உயிரிழந்து விட்டார். அமாண்டா கேலக் இதற்கு முன் பல ஆயிரம் டிராவல் போட்டோகிராஃப்ஸ் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான ஸ்கைடைவர்ஸ் படங்களையும் எடுத்துள்ளவர். மிகவும் சோகம் என்னவென்றால், இறுதிச் சடங்குகளை செய்யவும் பணம் இல்லாத நிலை ஏற்பட்டதாக கூறுகின்றனர். கோஃபண்ட்மீ என்னும் அமைப்பு இப்பொழுது அவரின் இறுதிச் சடங்குகளுக்காக நன்கொடை பெற முயற்சி செய்கிறது. நம்பர் 4, ஆண் பேர் இல்லாத சாதாரண பகிரங்க இடங்களில் பெண்கள் குர்ஆன் ஓசையாக படிக்கக்கூடாது எனும் புதிய விதியை தாலிபான் மினிஸ்டர் முகமது காலிட் ஹனஃபி அறிவித்து இருக்கிறார். இவ்விடை செயலில் சமீபத்தில் அவர்கள் இன்னொன்றையும் கூறியுள்ளனர். பெண்கள் வெளியே செல்லும்போது முகத்துடன் சேர்ந்து உடல் முழுவதையும் மூடி மறைத்து வெளியில் செல்ல வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளனர். தற்போது பெண்கள் வெளியில் திறந்த வெளியில் பேசவே கூடாது. இது குர்ஆன் படிக்கும் நேரத்துக்கே மாத்திரமல்ல, ஒரு பெண் பேசும்போது மற்றொரு பெண் கண்டுபிடித்துவிடக் கூடாது என்றபடி கேட்கக்கூடாதென்றும் கட்டளையிட்டுள்ளனர். அதேபோல தற்போதைய ஆப்கானிஸ்தானில் பெண்கள் ஒரே ஒரு துறையில்தான், மெடிக்கல் விங், வேலை செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். அவர்கள் கூட வெளியில் ஆண்களுடன் பேசக்கூடாது. குடும்பத்தில் இருந்தாலும் ஆண்கள் உள்ள தருணங்களில் அலுவல், கூடுதல் தொடர்பு ஆகியவற்றில் பேச வேண்டாம் என்கின்றனர். 3 ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சி தொடங்கியது முதல் பெண்களுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் மிகவும் கடுமையாக அதிகரித்து வருகிறது.
ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிக ஆழமான கதையை படித்தால் ஒரு மனிதனின் வாழ்க்கையே மாறிக்கூடும் என்று நீங்கள் நம்புவீர்களா? வெறும் அந்த கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு படித்து சொன்னால் போதுமே, அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையான மதிப்புகளை கற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு என்பதை நீங்கள் நம்புவீர்களா? நீங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அல்லது எதிர்கொள்ளப் போகிற எந்த பிரச்சனைக்கும் தீர்வு ஒரு நல்ல கதையை காணும்போது கிடைத்துவிடும் என்பதை நீங்கள் நம்புவீர்களா? ஆமாம், இது சாத்தியமே. அது மனித வரலாற்றில் ஏடாக கூடாத மிகச்சிறந்த காவியம் மகாபாரதா. இக்கதை ஒரு சூப்பர் ஹிட் படத்தை விட 100 மடங்கு மேம்பட்டதாக இருக்கும். இது ஒரு சவால். விக்ரமாதித்யன் சொற்றொடர்களில் எழுதப்பட்ட முழு மகாபாரத கதையின் 2 பகுதிகளும் புத்தகமாகவும் இபுக் வடிவிலும் அமேசான் உட்பட 41 ஆன்லைன் ஸ்டோர்ஸிலும் கிடைக்கின்றன. இந்த புத்தகம் உலக அளவில் 54 மொழிகளில் வெளியிடப்படுகிறது. லிங்க்ஸ் இவ்வீடியோவின் கீழ் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் தந்துள்ளேன். உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் இது வெறும் ஒரு புத்தகம் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நூலகமாகும். நம்பர் 5. சற்று இமேஜின் பண்ணி பாருங்கள். யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்தால் இதனால் ஹார்ட் இல் சில மசில்ஸ் சேதமடைந்து இருக்கலாம். நமது உடல் அதை தானாகவே முழுமையாக சீர் செய்து கொள்ள முடியுமானால் எப்படி இருக்கும்? எப்போதுமே இது நடைமுறைக்கு அதிக முடிச்சுகளான ஒரு விஷயம் என்று கருதினாலும் பல ஆண்டுகளாகவே அறிவியலாளர்கள் கல்லீரல் போல இதயமும் தானாகவே நல்ல நிலையில் திரும்பும் வழிமுறைகளை தெளிவாக கண்டுபிடிக்க முயற்சி செய்து வருகிறார்கள். இப்பொழுது அந்த ரிசர்ச் ஏறக்குறைய வெற்றிக்கு அருகே சென்றிருக்கிறது. இது வெறும் ஹார்ட் மசில்ஸுக்கு மட்டும் அல்ல, வேறு சில ஆர்கன்ஸ் களையும் தேவை என்றால் ரிப்பேர் செய்யவும் ரீஜெனரேட் செய்யவும் வழி செய்யலாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போது இதை குறித்து முழுமையாக வேலை செய்து வருகிறார்கள். இதற்காக நமது உடலில் உள்ள ஸ்டெம் செல்ஸ் முக்கிய பங்காற்றுகின்றன. ஏனென்றால் எந்த மசில்ஸ் ஆயினும் முழுமையாக மீண்டும் வளரச் செய்யும் சக்தி இவைகளுக்கு உண்டு. இப்போது வரை ஸ்டெம் செல்ஸை சரியான அமைப்பில் கொண்டு வந்து அதையடுத்து ஹார்ட்டில் சேதமடைந்த பகுதியில் செலுத்தினால் புதிய ஹெல்தி ஹார்ட் மசில்ஸ் உருவாகி பழைய சேதமடைந்த இடங்களுக்கு பதிலாக வளரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க முடியும் என கூறுகிறார்கள். இது ஒரு செயல்முறை. அடுத்ததாக மைக்ரோ RNA எனப்படும் சிறிய மூலக்கூறுகள் உள்ளன. இவை நமது உடலில் உள்ள ஜீன்ஸ் ஆட்சியை மேற்கொள்ளும் ஒரு வடிவத்தில் செயல்படும். இதை ஹார்ட்க்கு அனுப்புவதன் மூலம் உடலே தானாக சீர் செய்து கொள்ள தேவையான உத்தரவை அனுப்பிவிடுகிறது. இதனால் ஹார்ட் தானாகவே ரிப்பேர் செய்து கொள்ளும் நிலை உருவாகிறது. நம்பர் 6. சென்ட்ரல் நியூயார்க்கில் ஒரு பரம்பரை கால பக் ஃபாசில் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதன் வயது ஏறத்தாழ 450 மில்லியன் இயர்ஸ் இருக்கும் என கூறப்படுகிறது. இது ஆர்டோவிஷன் ஈரா வைத் சார்ந்த ஒன்று. அப்படியென்றால் டைனோசார்ஸ் பூமியில் ஃபுட்ஸ்டெப் வைப்பதற்கு முன்பே இந்த ஸ்பீசிஸ் பூமியில் இருந்திருக்கிறது. இந்த புதிய ஸ்பீசிஸின் பெயரை லோமன்குஸ் எஜ்கம் என்று வைத்துள்ளனர். இந்த ஆர்டோவிஷன் பீரியட் இல் பூமியின் பெரும்பாலான வாழ்க்கை வாட்டரில் தான் இருந்ததாம். இந்த பக் அந்த காலகட்டத்தில் நிலவிய ஈகோசிஸ்டம்ஸ் பற்றி நமக்கு புதிய கருத்துக்களையும் விளக்கங்களையும் தருகிறது. அந்த காலத்தில் பூமியில் வாழ்ந்த உயிரினங்கள் குறித்து மேலும் தெளிவு பெற இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. இந்த கண்டுபிடிப்பு மூலம் வாழ்வியலின் வரலாற்றில் இன்னும் நிரப்பப்படாத சில பாசாக்களை நம் பேலியன்டாலஜிஸ்ட்ஸ் உறுதிப்படுத்த உதவும். ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய ஸ்பீசிஸ் கண்டுபிடிக்கப்படும் போது அது எவல்யூஷனரி ஆர்டர் புரிந்து கொள்ள ஒரு புதிய கருவியாக இருக்கும். லோமன்குஸ் எஜ்காம்பி எனும் இந்த சிறிய பக் அந்த காலகட்ட எவல்யூஷன் ஆர்டரை கண்டுபிடிப்பதில் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. நம்பர் 7. பல ஆண்டுகளாக நமது சயின்டிஸ்ட்ஸ் மிகப்பெரிய வால்கானிக் எரப்ஷன்ஸ் ஏற்பட்டதால் குளோபல் வார்மிங் உருவாகி இதன் விளைவாக டைனோசார்ஸ் உட்பட பல உயிரினங்கள் அழிந்துவிட்டதாக நம்பினர். ஆனால் சமீபத்தில் வெளிவந்த ஓர் புதிய ஸ்டடி இந்த பழம்பெரும் கோட்பாட்டை மாற்றி அர்ச்சித்து வால்கானிக் எரப்ஷன்ஸ் காரணமாக பூமி சூடுபடவில்லை, மாறாக அது ஐஸ் ஏஜஸ் கள் தோன்றும் வழியாக அமைந்துள்ளது என்று கூறுகின்றனர். அவ்வாறு சொல்ல காரணம் என்னவென்றால், ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்ட் பூமிக்கு வந்து மோதி வெடித்த போது வால்கேனோ ஊடாக வெளியேற்றப்பட்ட ஆஷஸ் அண்ட் கேசஸ் அனைத்தும் பூமியின் வானிலையை முழுவதும் சூழ்ந்துள்ளது. அது சன்லைட் நேரடியாக பூமிக்கு வருவதை கட்டுப்படுத்தி தடுக்க பூமியின் வெப்பநிலை மிக அதிகமான அளவில் குறைந்தது. இதனால் கூலிங் பீரியட்ஸ் ஏற்பட்டு அத்துடன் ஐஸ் ஏஜஸ் உருவாகியதென புதிய அறிவியலாளர்கள் கூறுகின்றனர். இது இதுவரை சொல்லப்பட்டு வந்த பாரம்பரிய நம்பிக்கையை பற்றி சரியா என்று கேள்விக்குறி எழுப்புகிறது. வால்கானிக் ஆக்டிவிட்டி மூலம் பூமி வெப்பமாகி உயிரினங்கள் அழிந்தன எனும் பழைய கோட்பாட்டிற்கு எதிரானது இது. இப்போது அவற்றின் சமயத்தில் இந்த புதிய கோட்பாட்டை எடுப்பது ஏன் முக்கியம் என்றால், டைனோசார்ஸ் மற்றும் பழமையான உயிரினங்கள்
எவ்வாறு சுற்றுப்புற மாற்றங்களை சமாளித்தன என்பதை புரிந்து கொள்ளும் வழியையே மாற்றி போடுகிறது. வெப்பமான பூமியில்தான் டைனோசோர்ஸ் வாழ்ந்தன என நினைத்திருப்பதை விட மிகவும் குளிர்ச்சியான காலகட்டங்களிலும் அவை வாழ்ந்திருக்க இருக்கலாம். அதேபோல் வால்கனிக் எரப்ஷன்ஸ் ஏற்படுத்திய பெரிய பருவநிலை மாற்றங்களை ஒத்துக்கொண்டு மீள்வதையும் ஆற்றின என மிகை செய்கிறார்கள் அறிவியலாளர்கள். இந்த புதிய ஸ்டடி பழம்பெரும் உயிரினங்களின் வாழ்க்கை விதங்களை அறிவதற்கான போக்கு மாறும் விதத்தில் விளங்குகின்றது. அவர்கள் எர்த்ஸ் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எவ்வாறு சமாளித்து மீண்டும் ரீஎவல்யூஷன் எய்தினார்கள் என்பதை நாம் ஆராயலாம். இதன் பயனாக வருங்காலத்தில் பிரம்மாண்டமான பருவநிலை மாற்றங்களிலிருந்து நமக்கு ஏற்படும் பாதிப்புகளை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்பர் 8, சமீபகாலமாக மிகவும் புது துறை கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு ஹெல்த் இஷ்யூஸ்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் அல்லது ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டுபிடித்து வருகிறார்கள். அப்படியே செப்சிஸ் எனப்படும் இன்ஃபெக்ஷனுக்கு தற்போது ஒரு ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடித்துள்ளனர். அது AI வழியாகத்தான். நமது உடலில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதற்கு உடம்பு காட்டும் ரியாக்ஷன் மிக வேகமாகவும் பல வகையிலும் இருக்கலாம். எடுத்துக்காட்டாக வாமிட்டிங், மோஷன்ஸ் அல்லது அலர்ஜிஸ் போன்றவையும் உண்டாகலாம். சில சமயம் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் காரணமாக உயிரையே இழந்தவர்கள் உண்டு. அதற்காக செப்சிஸ் என்பதை உடனே அடையாளம் காண்பது மிக அவசியம். ப்ரீனோசிஸ் செப்சிஸ் இம்யூனோஸ்கோர் என்று சொல்லப்படும். இது ஒரு AI டூல். இதை FDAவும் உத்தியோகபூர்வமாக அப்ரூவ் செய்துள்ளது. இதன் விசேஷம் என்னவென்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி இன்ஃபெக்ஷன்ஸ் மற்றும் செப்சிஸ் செவரிட்டி எனப்படும் இன்ஃபெக்ஷன் ஆபத்து நிலையை கூட 24 மணி நேரத்திற்கு முன்பே கணிக்க முடியும். அது வரும்பொழுது டாக்டர்ஸ் உடனே சரியான சிகிச்சையை கொடுக்க இயலும். செப்சிஸுடன் வரும்பொழுது அதை முதலில் கண்டறிதல் அவ்வளவாக எளிதன்று. ஏனென்றால் அதன் பார்வை சட்டிலாக இருப்பதாலே அறியாமலேயே கடுமை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த புதிய AI டெஸ்ட் நோயாளியின் பிளட் பயோமார்க்கர்ஸ் அவனுடைய இரத்தத்தில் இருக்கும் அடையாளங்களை கணித்து அதிலிருந்து எடுக்கப்படும் அட்வான்ஸ்ட் அல்கோரிதம்ஸ் மூலம் செப்சிஸ் ஆபத்தை கணிசமாக முன்கூட்டியே அறிந்து விடுகிறது. அவ்வாறாக டேட்டாவுடன் ஒரு ஸ்கோர் உருவாக்கி தருகிறது. இது டாக்டர்ஸ்க்கு எளிமையான சிகிச்சை முறையை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. இந்த டூல் மருத்துவத்துறையில் ஒரு கேம் சேஞ்சர் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் சரியான நேரத்தில் டயக்னோசிஸ் வழங்கி பல உயிர்களை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்துகிறது. ஃப்ரெண்ட்ஸ், மறுமுறை அடுத்த மண்டே ஈவினிங் 5 மணிக்கு திரும்ப சந்திப்போம். நான் எழுதிய மகாபாரதம் புஸ்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். லிங்க்ஸ் இவ்வீடியோவின் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். டில் தென் டேக் கேர். பாய்.